நம்மளோட மூக்கில் 2 நாஸ்ட்ரில் இருக்குது. இந்த 2 நாஸ்ட்ரிலில் ஒரு நாஸ்ட்ரில் தான் அட் அ டைமில் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். இன்னொரு மூக்கு கொஞ்சம் அடைச்ச மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை இப்போ கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மூக்கில் வந்து காற்று அதிகமாக வரும், அதிகமாக உள்ளே போகும். இன்னொரு மூக்கு கொஞ்சம் அடைச்ச மாதிரி தான் இருக்கும். இது பேர் தான் நேசல் சைக்கிள். இந்த நேசல் சைக்கிள் வந்து இந்த மூக்கில் இருக்க அந்த டாமினன்ட் சைடு வந்து ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளில் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2.5-3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இந்த டாமினன்ட் சைடு. ஸோ ஒரு மூக்கு எப்போவுமே நமக்கு அடைச்சிக்கிட்டு தாங்க இருக்கும். இதுதான் இயற்கை. இது பேர் தான் நேசல் சைக்கிள். இந்த நேசல் சைக்கிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே காற்று போகிற நாஸ்ட்ரில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். காற்று கம்மியாக போகிற நாஸ்ட்ரிலில் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்காக தான் இயற்கையாகவே நம்ம உடம்பு வந்து இப்படி ஒரு மெத்தடை வந்து நேச்சுரலாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசன்னால தான் நமக்கு வந்து எப்போவுமே ஒரு மூக்கில் வந்து அதிகமாக வாசனையை வந்து மோப்ப முடிக்க முடியும். இன்னொரு சைடு வந்து அதிகமாக வந்து ஸ்மெல்லு வராது. ஸோ எந்த மூக்கு டாமினண்ட்டாக அந்த டைமில் இருக்கோ அந்த சைடு நமக்கு வாசனை நல்லா வரும். ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நாளில் அடிக்கடி. இந்த நேசல் சைக்கிள் வந்து எப்போ வந்து நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியும்னா, நமக்கு காய்ச்சலோ ஃபீவரோ இல்லை சளியோ பிடிக்கும் போது இதை அதிகமாக நோட்டீஸ் பண்ணலாம். நம்ம ஒரு சைடு வந்து பிளாக் ஆகிறது. இது எப்போ இஷ்யூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள் ஃபுல்லாக ஒரு சைடு தான் உங்களுக்கு மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்குன்னா அப்போ தான் இது ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. நம்ம என்னென்னு டாக்டரை பார்க்குறது நல்லது. ஆனால் நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஒரு சைடு அடைக்குது, இன்னொரு சைடு வந்து திறக்குது, இன்னொரு சைடு அடைக்குது, இந்த சைடு திறக்குதுன்னா இது நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் தி பாடி. இது பேர் தான் நேசல் சைக்கிள். இது நேச்சுரலாக நம்ம பாடியே பண்ணுற ஒரு விஷயம். இதே எப்படி நம்ம கண்ட்ரோலில் இல்லையோ அது மாதிரி இதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இது வந்து இந்த சுவிட்ச் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து மூக்கோட ஒரு பாதுகாப்பு மெக்கானிசம்னு சொல்லலாம். இது மூலமாக நம்மளோட மூக்கோட நேசல் லைனிங்கையும் அந்த துவாரத்தையும் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் நம்மளோட பாடி.